இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த 7.5 சனி, நிறைய சனிகள்லாம் கொங்கு சனி இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. பொதுவாக சனி அப்படின்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு ஜோதிடம்னால எல்லாரும் மக்கள்கிட்டயுமே சனி தசை வந்துருச்சு. இல்ல உங்களுக்கு சனி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தா பயப்படுவாங்க மக்கள். அதே மாதிரி 7.5 சனிக்கு தான் பயந்துருவாங்க. இந்த 7.5 சனி, ஜென்ம சனி, பாத சனி, அஸ்தார்த்தம சனி, இந்த மாதிரி நிறைய பொங்கு சனி, மங்கு சனி, சனிக்கு மட்டுமே ஒரு லிஸ்டே போடுவாங்க. அத்தனைக்கும் பரிகாரம் தான். சனிக்கு வந்து இவங்க பரிகாரங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது சனி பகவான். சனியை சொல்லிட்டாலே ஓடிடுவாங்க, ஐயோ பரிகாரம் எங்க பண்ணணும் அப்படின்னு. இப்போ குறிப்பிட்டு சொல்லலைன்னா திருநள்ளாருக்கு சொல்லுவாங்க. திருநள்ளாறுல போயிட்டு நீங்க 7.5 சனி நடக்கும்போது பரிகாரம் பண்ணிட்டு எள்ளு விளக்கேற்றி சனி பகவானுக்கு வந்து எள்ளு தீபம் ஏற்றி நீங்க பண்ணீங்கன்னா உங்க தோஷம் நிவர்த்தி ஆயிடும். ஏன்னா சனி உங்களை வந்து ஓரளவுக்கு அண்ட மாட்டார். முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பல பதிவுகளை சொல்லிட்டேன். சனின்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது இப்ப செருப்பை கழட்டி விட்டுட்டு வராதப்பா வாசல்ல, சனி வீட்டுக்குள்ள வந்துடும், காலை கழுவிட்டு வாம்பாங்க. இப்போ ரோட்ல கண்ட பக்கம் நடந்து கண்டதை மிதிச்சுட்டு வருவோம். நோயை தான் சனிமா பீடை. அப்போ வீட்டுக்குள்ள வரும்போது காலை சரியா கழுவுனா கூட சனி உள்ள வந்துருச்சு அப்படின்னு பழைய படங்கள்லாம் இருக்கும். அந்த கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துல ஒட்டிட்டு வந்துட்டார், நோய் வந்துடும். அதாவது நிறைய விஷயங்களை மறைச்சு சொன்னா நம்ம ஆளுங்க வந்து அறிவின் பிள்ளைகள், நல்ல அறிவார்ந்த பிள்ளைகள் புரிஞ்சுக்குவாங்க. அதாவது தமிழ்ல வந்து நிறைய இலக்கணத்துல வந்து திருக்குறளா இருக்கட்டும், இலக்கணத்திலையா இருக்கட்டும், பொருள் வந்து மறைவாவே இருக்கும். அதுக்கு தான் இலைமறை காய்மறை அப்படிமா. இலைமறை காய்மறைனா பொருளின் அர்த்தங்கள் மறைஞ்சிருக்கும். இப்போ இந்த சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னா சுரக்காயை சாப்பிட்டா உப்புங்கிற வியாதி இல்லை, ஏன்னா நீர் சத்து. இந்த மாதிரி நீர் உள்ள காய்கறிகளை எடுத்துக்கணுங்கிற சுரக்காய் மட்டும் கிடையாது. சுரக்காய்னா வெண்பூசணிக்காயும் உங்களுக்கு அது அந்த காலத்துல அதுவும் உங்களுக்கு சுரக்காய் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். சோறு மாதிரி தான் இருக்கும், வெண்பூசணி சோறு. இந்த மாதிரி சுரக்கின்ற நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ 7.5 சனிக்கு திருநள்ளாறு அனுப்பிடுவான். திருநள்ளாறுனா உங்களுக்கு பொதுவாகவே எந்த கோள்களின் கதிர்வீச்சு இருக்கோ அங்க ஆலயங்கள் கட்டினா நம்ம முன்னோர். அப்போ உங்களுக்கு ஒருத்தனுக்கு வந்து ஒரு துலா லக்கணமா இருக்கட்டும். ஒருத்தனுக்கு துலா லக்கணம், லக்கணத்துல சனி உச்சம், சூரியன் நீச்சம். அப்போ உடம்புல வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகமா இருக்கட்டும் அப்படின்னா கண்டிப்பா மாதவிடாய் பிரச்சனை வந்துடும். அப்போ அதீத வெப்பம். ஒருத்தன் நம்மளை வெட்ட வரான் அப்படின்னு சொன்னா எவன் அனுப்புனானோ அவங்ககிட்டே அனுப்பிடுறது. அப்போ எங்க 7.5 சனியின் கதிர்வீச்சு இருக்குமோ அங்கேயே அனுப்புறான். போயிட்டு என்ன சொல்லிடுவான், நீ எள்ளு விளக்கேத்தி தீபம் ஏத்து. டே எள்ளு எண்ணெய் நல்லெண்ணெய்ங்கிறத உடம்புல தேய்ச்சி இந்த ஹீட்ட விளக்கு, சனி உன்னை விட்டு போயிடும், நல்லது நடக்கும்னு அர்த்தம். உங்க உடம்புல இருக்க சூட்டை ஒதுக்க சொல்லி நல்லெண்ணெயை தேய்க்க சொன்னா நீ எள்ளு எண்ணெயில விளக்கேற்ற சொல்ற. இப்போ உங்களுக்கு ஒரு D3 சூரியனால உங்களுக்கு ஒரு D3 கிடைக்கணும். சூரியன் அந்த வீட்டுல நீச்சம். அப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிறதுல தலை வந்து நீங்க வந்து ரோட்ல நடந்து போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கருப்பு சட்டை போட்டு போங்க, சூரியன் பயங்கரமா வெப்பத்தை உள்வாங்கும். அப்போ தலை முடியும் இந்த கருப்பு சட்டையும் ஒண்ணு. இதைத்தான் ராகும்பானுங்க. அப்போ ராகுன்னா நிழல். அதிகமா வெயில் அடிச்சா எங்க போய் நிற்போம், நிழல்ல போய் நிற்போம். அப்போ உங்களுக்கு அதீத வெப்பம், இந்த மண்டை அதிகமா இழுக்கும். இந்த அதீத ஒளியின் காரணத்தினால விழக்கூடியது தான் நிழல். இந்த ஒளி இல்லைன்னா நிழல் கிடையாது. அப்போ இந்த அதீத வெப்பம் அந்த மண்டை வழியா சூடு இறங்கிடும். அப்ப என்ன சொல்றான், தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிட்டு வெயில்ல நில்லு அப்படின்னா நம்மளால அப்படிலாம் கிடையாது. தேங்காய் எண்ணெயை வந்து தலையில தேய்ச்சிக்கணும். அதே மாதிரி அந்த D3ங்கிற விட்டமின் சூரியன்ல கிடைக்கும். அப்படின்னா சூரியன்ல உங்களுக்கு வெயில்ல அலைஞ்சிங்கனாலே சூடு பிடிக்கும். அப்போ அதுக்கு தகுந்த உணவை எடுத்துக்க சொன்னா இவன் பரிகாரங்கிறான். இப்போ 7.5 சனிங்கிறது இப்போ ஒரு இடத்துல வந்து திருநள்ளாறு, இப்போ அந்த ஊர்ல ஒரு ஆறு இருக்குன்னா அங்க குளிக்க சொல்லுவாங்க. இப்போ வந்து தொட்டி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குளிச்சுட்டு உன்னுடைய வெப்பத்தை போக்குடா, போக்கிட்டு அந்த சனியினுடைய ஆதிபத்தியம் வாங்க அப்படின்னா நம்மால் இருக்கிற துணியை கலத்தி போட்டு வரோம். நான் என்ன சொல்றேன், உன்னுடைய கெட்டதுங்கிற இந்த ஹீட்டை விளக்கு. இப்போ அதுக்கு தான் உதாரணம், இந்த கீரையில வந்து அதீத ஹீட்டு இருக்கும். அந்த ஹீட்டுங்கிற தன்மையில இரும்பு சத்து இருக்கும். அப்போ நம்ம உடம்புல 7.5 சனிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னா சந்திரனை வச்சுதான் சொல்லுவான். ஒரு சந்திரன் உங்களுக்கு வந்து நீங்க மேச ராசிக்கு இந்த மீனத்துக்கே வந்துட்டாருன்னா சனியினுடைய கதிர்வீச்சு உங்ககிட்ட வந்துருது. உனக்கு நீ எந்த மாதத்துல பிறக்குறியோ அந்த மாதத்தினுடைய கதிர்வீச்சு அதிகமா இருக்கும், இன்னொன்னு நீச்சமா இருக்கும். எந்த கதிர்வீச்சியில இந்த குழந்தை தனிச்சது பிறக்குது. அதனாலதான் ஆடியில வந்து கல்யாணம் பண்ணுனா உங்களுக்கு வந்து குழந்தை வந்து சித்திரையில பிறக்கும். அப்போ வெப்பத்தினுடைய தன்மை அதிகமா இருக்கும், குழந்தைக்கு ஆகாது. இப்போ சூரியன் உச்சமா இருக்கும்போது ஒரு குழந்தையே பிறக்கக்கூடாது அப்படின்னா அதீத வெப்பத்துல அம்மை நோய் இந்த மாதிரி நோய்கள் வரும்.
அப்ப என்ன சொல்றான்? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னோர்கள்லாம் மாத்துறான். இப்ப நீ அந்த விஷயத்துக்கு என்ன சொல்ற? நீ போய் கோயில்ல விளக்கேத்து. கோயில்ல முதல்ல யாகம் எதுக்கு பண்ணுனாங்க அப்படின்னா, கிருமிங்கிற கெட்ட காத்து, இந்த கெட்ட காத்துல கிருமி இருக்கும். அப்போ பல மூலிகைகளை எரிச்சு யாகம் பண்ணா அந்த கிருமி செத்துரும். அப்போ நீ வந்து 7.5 சனியில நீ எங்க போகணும் அப்படின்னு சொன்னா, உனக்கு அங்க சூரியன் நீச்சம், சூரியனுடைய சத்து வேணும். சூரியனுடைய கதிர்வீச்சு திருநள்ளாறுல விழுமா, கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா அங்க சனியினுடைய கதிர். இப்போ உங்களுக்கு தஞ்சை பெரிய கோயில் வந்து ராஜராஜ சோழன் தில்லை நடராஜர் வந்து தில்லையில வந்து நடராஜர் ஒத்த பெருவரல்ல நிற்பாரு. அப்போ அந்த தில்லை நடராஜர் அந்த ஒத்த சுழிதான் பூமியின் மையப்புள்ளி. அப்போ சூரியனுடைய நடுநிலைமை, பூமியின் நடுநிலைமை சூரியனுடைய கதிர்வீச்சு முழுக்க வாங்குங்கிறான். அப்போ அந்த சூரியனுடைய கதிர்வீச்சு உனக்கு D3 கம்மியா இருக்கு. இன்னைக்கு போக்குவரத்து இருக்கிறதுனால இதெல்லாம் தெரியுது. உனக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை, ஒரு பொண்ணுக்கு ரத்தப்போக்காவே போயிட்டு இருக்கு, ஒருத்தங்களுக்கு D3 இல்லை, கால்சியம் கம்மி. இந்த கால்சியம் கம்மிக்கு நீ இதே தானம் பண்ணு, இந்த கோயில்ல போய் பரிகாரம் பண்ணுனா D3 ஏறிடுமா? இல்ல இந்த ஒரு மாதவிடாய் போக்கு ரத்தப்போக்கு போயிட்டு இருக்கிறதுக்கு அந்த கோயில்ல போய் நீ பரிகாரம் பண்ணா நான் அதுக்கு தகுந்த உணவு எடுத்துக்கன்னு படிச்சு சொல்றேன். இப்போ இந்த மாதிரி நம்ம அந்த நேரத்துல 7.5 சனி நடக்கும்போது அது அதீத வெப்பத்தையும் நமக்கு அந்த அயன் சத்து வேணும். அப்ப அது அளவுக்கு அதிகமா வரும், அளவுக்கு அதிகமா ஹீட்டும் வரும். அப்ப அதை நியூட்ரல் பண்ணணுங்கிறான். உங்களுக்கு துலக்கும் அந்த துலாத்துலதான் இந்த மாதிரி இருக்கும். மேசத்துல பாத்தீங்கன்னா சூரியன் உச்சம், இரும்பு சத்துனே கிடைக்காது. அதனாலதான் உங்களுக்கு வந்து மே மாசத்துல வெயில் அதிகம். அப்போ உனக்கு அந்த அயன் சத்து, கீரை சம்பந்தப்பட்டதை வெயில் நேரத்துல தின்னுடா. அப்ப அதுல இருக்கிற ஹீட்டை போய்கிட்டு அந்த அயனை எடுத்துக்கோ, அதுலயும் ஹீட்டை ஒதுக்கிருங்கிறான். வெயில் நடந்த சூடு பிடிக்கும், தலைக்கு எண்ணெய் தேய்ப்போம், இன்னொன்னு நெகக்கண்ணுல எண்ணெய் வைப்போம். காரணம் என்ன? சூட்டை தணிக்கும். அதாவது ஒரு அடிக்கிற வெயில்ல இன்னும் கொஞ்சம் தீய கொளுத்துறது. போ 7.5 சனிக்கு நீ திருநள்ளாறு போ, இன்னும் அப்படியே செத்துரு. அப்படியே அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னா, இவன் ஒரு பிரச்சனைக்கு சொன்னா பிரச்சனை எங்க அதிகமா இருக்கோ அங்கேயே அனுப்புறான். எவன் வெட்டுறதுக்கு ஆள் அனுப்புறானோ, எவன் வெட்ட சொன்னானோ அவங்கிட்டே அனுப்பிடுறது. 7.5 சனி ஆரம்பிச்சா சந்திரன் அப்படிங்கிறது உடல். அப்போ அந்த ராசிக்கு தான் 7.5 சனி. உங்களுக்கு ஜென்ம சனி, பாத சனி. ஜென்மம்ங்கிறது இந்த உடல். அப்போ அந்த ராசிக்கு வரும்போதே அந்த உடலினுடைய சனியினுடைய தன்மை, அப்போ அது 3, 7, 10. அப்போ அது என்னென்ன உறவு காரகத்துவமோ அதையும் பாதிச்சிடும். உன் உடம்புல அது என்ன உறுப்பு காரகத்துவமோ அதை பாதிக்கும். அப்போ அதுக்கு தகுந்த உணவை எடுத்துக்கோ. நீ எவன் தப்பு பண்றான்னு, எங்க 7.5 சனினா நீ திருநள்ளாறே போகக்கூடாது, சனீஸ்வரன் கோயிலை எட்டி போக கூடாது. அவர்தான் அந்த கதிர்வீச்சு உங்ககிட்ட அதிகமா இருக்கு, நீ ஏன் மறுபடியும் எக்ஸ்ட்ரா போற? அப்ப எரியிற தீயில பெட்ரோல் ஊத்துற மாதிரி போ, எல்லாரும் திருநள்ளாறு 7.5 சனி. இது எப்படிதான் போகணும்? அதாவது நீர்த்தன்மை. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு சூரியனுடைய ஆதிபத்தியம் கம்மியா இருக்கும். அப்போ அந்த நேரத்துல நல்லெண்ணெயை தேய்ச்சி உணவுல நல்லெண்ணெயை நிறைய சேர்த்துக்கிட்டு நீர் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டு, இப்போ உங்களுக்கு வந்து சனி அப்படின்னா மலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சனியினுடைய தாக்கம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த திருவண்ணாமலையில எல்லாம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி, அந்த பௌர்ணமிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தீபத்தை ஏத்துவாங்க. ஏன்னா ராத்திரி நேரம் கார்பன் டை ஆக்சைடு வரும். மரங்கள் நிறைய வந்து மூலிகைகள் கலந்த மூலிகை இருந்தாலும் இரவு நேரத்துல பௌர்ணமி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கதிர்வீச்சை கொடுத்தாலுமே உங்களுக்கு இரவு நேரங்களில் கார்பன் டை ஆக்சைடு வரும். அந்த கார்பன் டை ஆக்சைடுல இருக்க கிருமிகள் ஒன்றை பாதிக்க கூடாதுன்னு தான் திருவண்ணாமலையில தீபம் ஏறும். இது அதாவது விஞ்ஞானத்தை மெய்ஞானத்துல உணர்ந்து அதை இறைவனுடைய வழிபாட்டுல அருமையா கொடுத்துருக்காங்க. இவன் தீபத்தை பார்த்தாதான் நல்லது. நான் அந்த மேல இருந்தினாலே, மலை மேல இருந்தாலே செவ்வாயின் கதிர்வீச்சு கிடைக்கும். அப்ப செவ்வாய்ங்கிற கதிர்வீச்சுல உனக்கு முழுமையா கிடைக்கணுங்கிறதுல அந்த வெப்பத்தை வச்சு கிருமிகளை கொள்றான். சந்திரனுடைய கதிர்வீச்சுங்கிறது உனக்கு குளுமை. சந்திரன்கிறது நீர் தத்துவம். அப்ப அந்த நீர் சம்பந்தப்பட்ட, இப்போ ஒரு இடத்துல வெப்பம் அதிகமா இருந்தா நீரை உறிஞ்சிடும், இல்லைன்னா அது கொதிநிலைக்கு போயிடும். அப்ப ஆல்ரெடி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு வெயில் நேரத்துல கொதிக்கிற தண்ணியை மேல ஊத்துனா என்ன ஆகும்? உண்ணாயிடும். அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த தன்மை எந்த சந்திரன்கிற இடம் தான் தரும். அப்ப அது சார்ந்த இறைவன்ட்ட அனுப்புனா இவனுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். 7.5 சனிக்கு இவங்க போகக்கூடாத இடம் திருநள்ளாறு, சனீஸ்வரன் இருக்கிற கோயிலுக்கு போகாத. நான் என்ன சொல்றேன், உனக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னா தந்தையினுடைய தாய் அப்படிங்கிறது 12, அதாவது 9க்கு 12. 9ஆம் வீடுங்கிறது அப்பா, அப்பாவுக்கு 12ஆம் வீடு 8. அப்போ தந்தையினுடைய தாய் அப்படின்னா நம்ம அப்பாவுக்கு அவர் அப்பாவுடைய தாய். அப்போ அந்த பிறந்த இடத்துல உனக்கு ஏதோ குறை இருக்கு. அப்போ அதை போய் வணங்கு, அது ஆக்டிவேட் ஆயிடும். இதுக்கு தான் பூர்வ புண்ணியம். நிறைய பேத்துக்கு 3 தலைமுறையே தெரியல, தாத்தா பாட்டி பிறந்த ஊர் தெரியல.
அப்ப எட்டடிங்கிற அந்த பூர்வீகம் தெரியல. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு டாக்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தாச்சு, குழந்தையே இருக்காதுன்னு சொல்லியாச்சு. ஆனா நான் சொல்றேன், இந்த 8 வழிக்கு நீ போ, உன் பூர்வீகம் சார்ந்து போ. இந்த இப்ப 7 மாசம் கன்சீவ். நேத்து எங்க அம்மாட்ட சொல்லியாச்சு, உங்க பையனை நான் மறக்கவே மாட்டேன். நான் என்ன சொல்றேன், நீ உன் பூர்வீகத்தை மறக்காத. உன் பூர்வீகம் உன்னை காக்கும். உன் பூர்வீகம் புண்ணியம். உன் பூர்வீகம் குலசாமி. உன் பூர்வீகம் தான் குழந்தை. உன் பூர்வீகத்துக்கு அதிபதி சூரியன். அப்போ அந்த சூரியனால் உருவாகக்கூடியது ஒரு உயிர். உன் அடுத்த தலைமுறை வரும். உன் அடுத்த தலைமுறை உன் இனத்தில் உன் குலத்தில் இருந்துதான் வரும், புதுசா வராது. புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது. அது பாலை, நீ பூனைக்கு பாலை ஊற்றலாம், புலிக்கு பாலை ஊற்றினா ஆள் அடிக்கும். புலி பாலை குடிக்கும், சாரி பூனை பாலை குடிக்கும், புலி ஆளையா அடிக்கும். அதனுடைய குணம் மாறாது. அப்போ உன் குலத்தில் உள்ளதான் மீண்டும் பிறக்கும். இதுல வேற நீ காக்காயா போயிடுவேன், நரியா போயிடுவேன், அதோடதான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாச்சே. எங்க ஓரறிவுல இருந்து பரிணாம வளர்ச்சி வந்தாச்சு. குரங்குக்கும் மனுஷனுக்குமே 2% தான் வித்தியாசங்கிறான். அந்த அளவுக்கு அறிவு நுட்பம் இருக்குங்கிறான். நீ திருப்பி நீ குரங்கா போயிடுவேன், நாயா போயிடுவேன்னா அப்ப இவன் அறிவு 4 அறிவு 3 அறிவு 2 அறிவுல தான் இருக்கு. இதுல இருந்து இவன் அறிவு வளர்ச்சி அடைய மாட்டேங்குது. முருகன் அறிவுக்கு கடவுள். இந்த அறிவார்ந்த பெருவன் முருகனுடைய பிள்ளைகள், அதாவது அறிவால் உணர்வான்னு நினைச்சான். அறிவுங்கிறது இல்லை, முருகனையே தனியா சிலையா தான் பாக்குறானு. அதாவது அறிவின் ஊற்றம். நெற்றிக்கண்ணுன்னா அறிவுக்கண். மனிதனா பிறந்த அத்தனை பேத்துக்குமே அது இருக்கு. அப்போ இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் அந்த அறிவு தான் காரணம். அறிவை நல்வழிப்படுத்து, அழிவின் பாதையில கொண்டு போகாத. உனக்கு 7 கிரகத்தினுடைய நன்மை, அதாவது நவ கிரகம் 9 கிரகத்தினுடைய நெகட்டிவ் கதிர்வீச்சு. அப்போ உனக்கு எந்த தசாபுத்தி காலத்துல, இந்த தசாபுத்தி காலத்துல இந்த ராசி, இப்போ வருஷத்துக்கு ஒருக்கா ராசி பலன் பார்க்குற, இப்போ இந்த உடலுக்கும் உயிருக்கும் கனெக்ட் பண்ணி எந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு உனக்கு வருது, அப்போ அந்த கதிர்வீச்சினுடைய நெகட்டிவ் அது எந்தெந்த வீட்டை பார்க்குது, அப்போ அதனுடைய தீமையை அந்த அந்த உறவுக்கும் அந்த உறுப்புக்கும் கொடுக்கும். உன் உறவு மட்டும் கிடையாது. இப்போ உங்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறது மாறும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு 4ஆம் இடத்துல ஒருத்தங்களுக்கு சிம்ம லக்னம், 4ஆம் இடத்துல சந்திரன் நீச்சம். சந்திரன் நீச்சங்கும் போது அவங்களுக்கு தாய்ப்பாலே இல்லை. சந்திரன் நீச்சம், அப்ப தாய்ப்பால், அப்ப அது உற்பத்தி ஆகக்கூடிய உணவை தானே எடுத்துக்கணும். இந்த தாய்ப்பால் உற்பத்திக்கு நீ என்ன எங்கேயா பரிகாரம் பண்ண? எல்ல தானம் பண்ணுங்கோ, கொல்ல தானம் பண்ணுங்கோ, பருப்பை தானம் பண்ணுங்கோ. அதாவது ஒரு மனுஷன் இருக்கும் போதாவது இந்த தானம் அந்த தானம் உயிரை வாங்குற, செத்ததுக்கு அப்புறமா அவங்க ஆத்மா சாந்தி அடையல, நீ வா உன்னை நான் நீ இதெல்லாம் பண்ணாதான். அவங்க இருக்கும்போது நாயை விட கேவலமா மதிக்க வேண்டியது, நடத்த வேண்டியது. உனக்கு உற்றார் உறவினர்கள் யாரையும் மதிப்பில்லாம நீ உன் வாழ்க்கைன்னு ஓட வேண்டியது. ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறம் 1008 சடங்கு, 1008 பரிகாரம். அந்த ஆத்மா சாந்தி அடைச்சுன்னு நம்ம மனசு முதல்ல ஏத்துக்குமா? இல்ல அந்த ஆத்மா தான் ஏத்துக்குமா? இது உன்னோட குருட்டு நம்பிக்கை. அதனாலதான் குருட்டு பூனை விட்டத்துல பாயும். குருட்டு பூனை விட்டத்துல தான் பாயும். அதாவது பூனை ஏதோ ஒண்ணு கண்ணை மூடிடுச்சுன்னா உலகம் இருந்துருச்சு. உன்னுடைய அறியாமைங்கிற பக்தி அழிவை நோக்கிதான் நகர்த்தும். அறிவுபூர்வமான பக்தி, உணவுங்கிறது மருந்து. அந்த உடம்புக்கு ஏத்த மருந்தை நீ எடுத்தினா, சித்தம்னா உடல், இதை பேணி பாதுகாத்தவன் சித்தன் வைத்தியன். இன்னைக்கு டாக்டருங்கிறவன் இறைவனுக்கு ஒப்பா கருதப்படுறதுக்கு காரணம் உடலை பாதுகாத்தா மட்டும்தான் உயிர் தங்குங்கிறதுக்கு. எதுக்கு டாக்டரை கடவுளே நீங்க தான் என்னை காப்பாற்றணும் ஏன் கேட்குறீங்கன்னா, இந்த உடலை அவன் காப்பாற்றுவான். நீ என்ன பண்ற, போய் அந்த கோயில்ல நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னா, நெகட்டிவ் இருக்கிற இடத்துலயே நீ அனுப்புனீங்கன்னா அவன் எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் ஆகாதா? ஒரு காந்தங்க அதை உடைச்சிட்டீங்கன்னா எதிர் துருவம் வந்துருங்க, ஒட்டாது. நீ என்ன பண்ற, எங்க உனக்கு ஈர்ப்பு அதிகமா இருக்குமோ அங்கேயே அனுப்புற. ஏற்கனவே சனி திசையில பயந்து போய் நிப்பான். சனி திசை நடக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு இருக்குது, காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்குது. நீங்க அதுக்கு முரண்பாடாக ஒட்டுமொத்தமாக அந்த ஜோதிடத்தை மாற்றமதன்னு ஒரு விடயங்களை முன்ன கொண்டு வரீங்களே. ஒன்னே ஒண்ணுதான், சித்தர் குறிப்புகள்ல உங்களுக்கு நிறைய சித்தர் குறிப்புகள்ல வைத்திய குறிப்பு தான் இருக்கும். எந்த ஜோதிடர் வைத்திய குறிப்பை சொல்றான், உங்களுக்கு இந்த யோகம், உங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கும். ஜோதிடர் என்பது வேறு, வைத்தியர் என்பது வேறா? ரெண்டும் ஒண்ணுதான். ஜோதிட கலையின் உச்ச கலை வைத்திய கலை. மிகப்பெரிய வைத்தியன் உங்க உடம்ப தொட்ட உடனே, அந்த காலத்து வைத்தியர்கள் தொட்ட உடனே உன் உடம்புல உஷ்ணத்துக்கு ஒரு மருந்து சொல்லுவான், உன் நரம்பு தளர்ச்சிக்கு ஒரு மருந்து சொல்லுவான், ரத்த ஓட்டத்துக்கு ஒரு மருந்து சொல்லுவான். இதெல்லாம் உணவா தான் சொல்லுவான். அப்போ ஜோதிட கலைங்கிறதுல உங்களுக்கு புதன் கெட்டு போச்சு, சூரியனோட சேர்ந்து புதன் கெட்டுடுச்சுன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்.
இப்போ ஒருத்தர் 10 வருஷமா ஒரு பையன் பல டிகிரி முடிச்சு 10 வருஷமா அவன் அத்தனை டிகிரி முடிச்சிருக்கான். ஆனா 10 வருஷமா கடையில கிடக்குறான். பண்ணாத பரிகாரம் இல்லை, பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை. நான் என்ன சொல்றேன், அதுக்கு தகுந்த உணவை எடுத்து நீ அதுக்கு தகுந்த அந்த விஷயத்தை எடுத்துக்கோங்கிற. அது இன்னைக்கு இருக்கிற ஒரு 4 செடி பேர் தெரியாதுங்க மக்களுக்கு. முதல்ல வீட்டை சுத்தி முளைக்கிற செடி பேரெல்லாம் தெரியும், இப்ப அப்படிலாம் தெரியாது. வீட்டு மொட்டை மாடியில வளர்க்குற அந்த செடிக்கு பேரும் என்ன செடி, ஒட்டு செடி, அதே மாதிரி ஹைபிரிட் செடி, அது அதனுடைய விதைகள் மறுபடியும் முளைக்காது. இந்த மாதிரி தான் வந்துருச்சு. இயற்கைங்கிறது அழியுது. அப்போ இயற்கை விவசாயத்துல இருந்து உணவுல இருந்து எல்லாமே அழியும் போது நாமளும் அழிவோங்கிறது தெரியாதா? உண்மையா, அதாவது இன்னைக்கு கேழ்வரகு எடுத்துக்கங்க, குளிர்ச்சிங்கிற கேழ்வரகு குளிர்ச்சிங்கிற. ஏன் அந்த கேழ்வரகு நீ வந்து ஒரு பரிகாரமா சொல்ல மாட்டேங்கிற? தானம் பண்ணுங்கோ, 100 ரூபா வேட்டி எடுத்து கொடுத்தா என் பாவம் தீர்ந்துடும், நான் உன் குடும்பத்துக்கே வேட்டி எடுத்து தரேன்னு தான் சொல்றேன். இப்போ ஒரு ஜாதகர்னா இவ்வளவு பரிகாரம் தெரிஞ்ச ஜோதிடர்கள் வீட்டுல எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுல இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா அது விதிப்படிதான்ப்பா நடக்கணும். அப்ப நீ ஜாதகம் பார்க்க கூடாது. இப்போ ஜோதிடர் தெரிஞ்சவங்களே இப்ப என்ன தேடி ஜோதிடர்களே வராங்க. வரும்போது அவங்க வீட்டு பிரச்சனையே என் குடும்பத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏன் நீ உங்களால சரி பண்ண முடியல, அதுல அந்த கிரகம் கெட்டுருச்சுப்பா, நான் அதை தாண்டா ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். கெட்டு போன கிரகத்தை உணவு மூலமா சரி பண்ணு. உன் உடம்புல வந்து உயிர்னு ஒண்ணு இருக்கு, உடல்னு ஒண்ணு இருக்கு, இதுல இருக்கிற அணுக்களை உற்பத்தி பண்ண முடியும். இப்போ ஒரு விவசாயம் பண்றோம், விவசாயம் பண்ணும்போது நெல் நிறைய விதைச்சிட்டோம். இந்த நெல்லை சுத்தி நிறைய களை முளைக்கும். நான் என்ன சொல்றேன், களையை புடுங்கன்னா நீ நிறைய களையை விதைக்கிற, கெட்டதை அழிக்கதானுங்க செய்யணும். இப்ப 7.5 சனிங்கிறது களை மாதிரி, உனக்கு உன் உடலுங்கிறது அந்த வயல் மாதிரி. இந்த வயல்ல நிறைய களை முளைச்சிருச்சு. இப்ப நீ இந்த களையை புடுங்கணுமா, எக்ஸ்ட்ரா 10 மரத்தை நட்டு வைப்பியா? நீ என்ன சொல்ற, களை நிறைய முளைச்சிருச்சு, இன்னும் 10 களையை நட்டு விடு அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது ஒரு நிலம்னு இருக்குன்னா அதை பண்படுத்தி நம் உணவுக்கு தகுந்த மாதிரி பதப்படுத்தி அதுல எந்த நேரத்துல எந்த விதை விதைக்கணும். அப்ப நீ எந்த நேரத்துல என்ன உணவு எடுத்துக்கணும், இதுதான் பரிகாரம். நீ பரிகாரங்கிற பேர்ல அதுவும் நான் என்ன சொல்றேன், நீ அப்படி சொல்லி பூஜை புனஸ்காரம் பண்றியா, காசு வாங்காதங்கிற. இல்லைன்னா பரிகாரம் பண்ணாத, இல்லைன்னா நான் விட போறது இல்லை, சொல்லிக்கிட்டு தான் இருக்க போறேன். சித்த குறிப்புகள், வைத்திய குறிப்புகள் சித்தர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஜோதிட குறிப்புகள். ஜோதிட கலை என்பது வைத்தியத்தின் உச்சக்கலை. கிரகங்களினுடைய நன்மை தீமை, ஒரு குழந்தை இந்த மாசத்துல பிறந்தா இந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் இருக்குங்கிற, அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்துக்கு என்ன உறவோ அது நீச்சம்னா நீச்சம், உச்சம்னா உச்சம். என் தாத்தா உச்சமா இருப்பாருன்னா உச்சமா இருக்காரு, செத்து போயிடுவாருன்னா செத்து போயிடுவாரு. அப்போ அதுக்கு தகுந்த உணவு எடுத்துக்கிட்டா தானே வாழ முடியும். ஒரு நெகட்டிவ் இருக்குங்க, அந்த நெகட்டிவை நான் கொண்டுங்கிறேன். எல்லா கோள்கள்லையுமே பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அந்த எல்லா கிரகங்கள்லயும் நீ எந்த ராசியில எந்த லக்னத்துல பிறந்திருக்க அப்படின்னு தெரிஞ்சு உனக்கு எந்த ராசி இன்னைக்கு இந்த வருஷத்துல என்னென்ன கிரகத்தினுடைய பார்வை விழுது, இந்த உனக்கு இந்த பிறப்பு சாட்டுல இந்த லக்னம் எந்த தசா புத்தியை இயக்குது. அப்போ அந்த உணவை ரெகுலராகவும் இப்போ உள்ளதுக்கு உண்டான உணவை முதல் 3 நேரம் திங்கிறல்ல, பசி 3 நேரம் வந்துகிட்டு தானே இருக்கு. அப்போ அந்த 3 நேரமும் உருப்படியா உனக்கு தேவையானது எடுங்கிற. ஒரு காக்காய்க்கு ஏன் சனி வாங்கினா, நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற கெட்டதை பூரா அழிக்கும். நீ உன்னை சுத்தி இருக்கிற கெட்டதை நீ அழிச்சிட்டாலே நல்லது வாழ்ந்துருவேங்கிற. உங்ககிட்ட வரக்கூடிய பக்தர்களுக்கு, ஜோதிடம் பார்க்க வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு நீங்க வந்து பரிகாரம் அப்படின்றது நீங்க சொல்றது இல்ல, மாறாக வந்து பரிகாரங்கிறது நான் சொல்றேன். ஆனா பூர்வீகத்துக்கு சொல்றேன். அப்ப 8 அடி உள்ள 16 அடி, அதாவது அந்த பூர்வீகம் சார்ந்த இறைவனையும் அவங்க வணங்கணும், அதுக்கு தகுந்த உணவையும் எடுக்கணும். இதுல நிறைய பேர் சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன். உனக்கு எந்த கிரகம் கெட்டிருக்கோ அந்த உறவு கண்டிப்பா கெட்டுடும். புதன் கெட்டு போச்சா தாய் மாமா அவுட்டு, தாய் வழி உறவு அவுட்டு, தாய் வழி சொத்து அவுட்டு. அப்ப அதை ஆக்டிவேட் பண்ணணும். நிறைய கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துல இருக்கு, தீர்க்க முடியாத நிலம் கோர்ட்ல தீர்க்க முடியாத பஞ்சாயத்து நிறைய இருக்கு. சிம்பிளுங்க. அதுக்கு தகுந்த உணவை எடுத்துக்கிட்டு நீ அதுக்கு தகுந்த உறவு எந்த வழியில அவங்க பூர்வீகம்ங்கிறது நம்ம தாத்தா முப்பாட்டம் சேர்த்து வச்ச ஜீன் தான் நம்ம உடம்புல இருக்கு, அதை ஆக்டிவேட் பண்ணணும். அப்ப அவன் கொடுத்துருவான். அதனாலதான் அன்னைக்கே சொன்னான், உணவே மருந்து உறவே கடவுள்னு. ஆலமரம் மாதிரின்னா சுத்தி இருக்கிற விழுதுகள் வந்து நம்ம, ஆலமரங்கிறது நம்ம குடும்பம், சுத்தி இருக்கிற விழுதுகள் தான் நம்ம உறவுகள். ஆணி வேறு வந்து நம்ம உயிர் நாடி. உனக்கு நீ வந்து மேல பூ பூக்கல காய் காய்க்கலன்னா மரமும் அந்த உரமும் நீரும் அந்த மரத்தினுடைய வேருக்கு தான் வைக்கணும். நீ நல்ல மருந்து நல்ல உரம் வைக்கணும்,
நல்ல ஒரு மருந்து வைக்கணும், அதுக்கு நீர் ஊற்றணும்னா அந்த வேருக்கு வைக்கணும். இதே விழுதுகள் பலம் இல்லைன்னா மரம் சாஞ்சிரும், ஆணி வேறு பலம்னா மரம் காஞ்சிரும். இப்போ ரெண்டும் முக்கியம், அப்போதான் பிரதிபலன் கிடைக்கும். அப்போ உயிர் இல்லைன்னா உடம்பு அழிஞ்சிரும், உடல் சரியில்லைன்னா உயிர் பிரிஞ்சிரும். சிவன்னா ஜீவன் அர்த்தம், ஜீவனம்னா உணவுன்னு அர்த்தம். இந்த ஜீவனம்ங்கிறது சிவம். அப்ப சிவம்ங்கிறது என்னது? ஜீவனம். அதனாலதான் அளக்கும் கடவுளை வச்சிருக்கான் யாரு? சிவனை. உணவு அளிக்கும் கடவுள், அளிக்கும் கடவுள், உணவு உணவு உணவு. அப்போ சிவம்னா என்னது? ஜீவன். ஜீவன்னா என்னது? உணவு, ஜீவனம். 10ஆம் இடம் சனி. இந்த கர்மாங்கிற 10ஆம் இடத்தை உணவு மூலமா இந்த உடம்புங்கிற சக்கரத்தை இயக்க முடியும். அப்ப 7.5 சனி வந்தா ஏன் பயப்படுற? அதுக்கு அந்த உணவு எடுத்து நல்லெண்ணெய் தேய், அதாவது மாதம் 2 தடவை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிட்டான்னா இவங்க தலையில எண்ணெய் வைக்கிறதுக்கே ஆள் இல்லை. அந்த எண்ணெயை விளக்கேத்தி நீ தீவை ஏத்துங்கிறான். இவன் உடம்புக்கு எப்படி வரும்? சனி பயிற்சி இப்போ ஒருத்தருக்கு நடந்துட்டு இருக்குது, சனி தசை நடந்துட்டு இருக்குது, என்ன சொல்லுவீங்க நீங்க? உங்ககிட்ட வர்றாங்க ஒன்னே ஒண்ணுதான், சனி அது எந்த வீட்டுக்கு பாதகமா இருக்கோ அந்த உறுப்புக்கு சம்பந்தப்பட்ட அவர் ஜாதகத்தை. ஆமா. அப்ப அதாவது இன்னைக்கு வந்து நான் நிறைய லக்னமும் மாத்துவேன், ராசி. அதனால அவங்களுக்கு அது என்ன உறவு செய்யற வேலை அதுதான். முதல்ல அதான் மாத்து, ஜாதகத்தையும் முதல்ல மாத்திடுறது, அப்புறம் தான் பார்க்கவே ஆரம்பிக்கும். அது நான் இப்ப அடுத்த தலைப்பு அதுதான். அதாவது நான் எப்படி ஜாதகம் பார்ப்பேன் அப்படிங்கறத விளக்கமா உங்களுக்கு கொடுத்துட்றேன், சரிங்களா? நான் ஜாதகத்தை எப்படி பார்ப்பேன் அப்படிங்கறது உங்களுக்கு விளக்கமா எடுத்து சொல்லிடுறேன். உங்களுக்கு சனி அப்படின்னாலும் சரி, புதனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடம்புல இருக்கிற 7 சக்கரமும் 7 கோள்கள். அதே மாதிரி உங்களுக்கு நவகிரகம் அப்படிங்கிறது ஒரு டாபிக். இப்போ வந்து நவகிரகத்தை வந்து நம்ம கும்பிடுறது வந்து சிவன் ஆலயங்கள்ல மட்டும்தான் கும்பிடுவோம். நவகிரகம்ங்கிறது சிவன் ஆலயம், முருகன் ஆலயம், இந்த மாதிரி சிவன் அம்சம் உள்ள இடங்கள்ல எல்லாம் இருக்கும். பெருமாள் கோயில்ல நவகிரகம் இருக்கு. அப்போ சூரியனால் அந்த சூரியனை சென்டர்ல வச்சு சுத்தி இருக்கிற கிரகங்களை பூரா வச்சிருக்கோம். அப்ப இவை அனைத்தும் எங்க நிகழும் அப்படின்னா, உங்களுக்கு சூரியன்னா தந்தைன்னு சொல்லிடுறீங்க, சந்திரன்னா தாய்ன்னு சொல்றீங்க, புதன்னா மாமேன்னு சொல்றீங்க, சுக்கிரன்னா அத்தைன்னு சொல்றீங்க, இல்ல கன்னி பெண்ணுங்கிறீங்க. ஓகே. சனின்னா மூத்த சகோதரன், மூத்த சகோதரி, செவ்வாய்னா இளைய சகோதரன், இளைய சகோதரி, எல்லாத்துக்கும் உறவுகளா கொடுத்துட்டீங்க. அப்போ சூரிய குடும்பம், அப்ப மேல இருக்கிறதும் குடும்பம் தானே. அப்ப கிரகங்களும் பிரபஞ்சமே இயக்குது. அப்போ உன் குடும்பம்ங்கிறது நவகிரகத்தை எதுக்கு வச்சிருக்கான்? சிவனால் படைக்கப்பட்டதுதான் உன் குடும்பம். உன் குடும்பம் என்பது சிவன் அடி காலடியில தான் இருக்கு. அப்ப சிவன் அடி, அதாவது சிவன் சிவலோக பதவி அடைஞ்சாருங்கிறது யாரும் சொல்றோம் அதுதான். அப்ப நவ கிரகமும் இயங்கிறது எங்கன்னா பூமிக்கு. அங்க பிளானட் கொடுத்துருக்க மாட்டான், அந்த பூமிக்கு பதிலாக தான் ராகு கேதுங்கிற நிழலை வச்சிருப்பான். வாழ்ந்து மறைந்தவர்கள் தான் 12ஆம் வீடு சுடுகாடு, அந்த வீட்டுக்கு தான் ஓனர் சிவன், காளிங்கிற பார்வதி, 2 பேருமே சுடுகாட்டுல தான் இருப்பாங்க. நம்ம குலசாமி முக்காவாசி சுடுகாட்டுல தான் இருக்கும் அருவாளோட. அப்போ நம் குலம் தான் சாமி. எவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிருக்கா. நீ அதுல பொருள் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கணும். அதாவது உணவுங்கிறதும் பொருள் தான், படிக்கிற பொருள்லையும் பொருள் அறிந்து படிக்கணும், எல்லா விஷயத்தையும் பொருள் அறிந்து. இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்கன்னா இதனுடைய அர்த்தம்ங்கிற பொருளை தெரிஞ்சுக்கிட்டேன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வராது. அவங்க என்ன நோக்கத்துல நமக்கு சொல்றாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு யோகத்தை தரும், பணத்தை தரும், செல்வத்தை தரும், கூரையை பித்து கொண்டு கொட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஐயா இந்த ராசிக்கா முதல்ல அனுபவிக்க நீ இருப்பியாடா? தாத்தா இம்பார்ட்டன் சொத்தே நிறைய வில்லங்கத்துல அனுபவிக்காம பல சொத்து அனாமத்தா கிடக்குங்க. சம்பாதிச்ச சொத்து எவன் சொத்துன்னே தெரியல. அப்படி அனாமத்தா கிடக்கிறது எத்தனை சொத்து கிடக்கு. இருந்தும் எனக்கு வேண்டாம், நான் எங்க வீட்டுல வேணான்னு சொல்லிட்டேங்க, என் தாத்தா சொத்து வேணான்னு சொல்லிட்டேன், பாட்டி சொத்து வேணான்னு சொல்லிட்டேன். அது நீ வேணான்னு சொல்லல ராஜா, உனக்கு அது கிடைக்க கூடாதுன்னு அமைப்பு இல்லை. ஆனா இந்த பிரபஞ்சமே உனக்காக படைக்கப்பட்டது. என்ன வேணும்னாலும் அடையலாம், என்ன வேணும்னாலும். அதனாலதான் சொன்னேன் அப்போ தங்கம் கிடைக்குங்க. டேய், தங்கங்கிற மூலிகை தயாரிக்க தெரிஞ்சா அதுவும் மூலிகையில இருக்கான். மூலிகையில தங்கம் உற்பத்தி பண்ண வைத்தியம் இருக்கானா? அப்போ அவன் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருப்பான். உனக்கு தக்காளி செடியிலேயே ஹைபிரிட் கொண்டு வந்துட்டா அதுவே தெரியல. ஒரிஜினல் செடி தேடு, ஒரிஜினல் மருந்த தேடு. சளிக்கா, இருமலுக்கா, காய்ச்சலுக்கா வந்து 2 நாள்ல சரி பண்ணக்கூடிய மூலிகை எல்லாம் இருக்கு. முதல்ல நம்மளை சுத்தி இருக்கிற தாவரமே ஹைபிரிட் ஆயிடுச்சு. இப்ப மலையில இருக்கிற மூலிகை பேர் எத்தனை பேத்துக்கு தெரியும்? இப்ப அந்த மூலிகை எதுக்கு பயன்படுத்துறாங்க? இந்த வேற வீட்டுல வச்சா யோகம், எவனும் மருந்து கசாயம் காய்ச்சி குடிச்சிடாத, இந்த வீட்டுல வை. இந்த செடியை வீட்டுல வச்சா காசு வரும். நிறைய பீரோ திறந்து பாத்தீங்கன்னா வெறும் செடியும் வேறுமா தான் இருக்கும். இல்ல மக்கள் அப்படி மாத்திட்டாங்க.
மக்களினுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப அவன் ஆசையை தூண்டுறான். அன்னைக்கு தேவை பணம். அப்ப இந்த பணம் உனக்கு எப்படி என்ன பண்ணா கிடைக்குங்கிறத மூலதனமா வச்சு அவன் ஒவ்வொரு கருத்தா சொல்றான். லட்சுமி கடாட்சம் சேர, லட்சுமிக்கு வாகனமே ஆந்தடா. அப்ப ஆந்தையை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள அடைச்சிடலாமா? லட்சுமிக்கு வாகனமே ஆந்த. மிருகங்கள் கெட்ட மிருகங்கள் உள்ள வருதுன்னா காட்டி கொடுக்கும் ஆந்த. சரி, பொதுவாக வந்துட்டு சனி தசை வந்துட்டு ராசிக்கு ராசி மாறுமா, எப்படி அது? ஒரே ஒரு விஷயம்தான். சனிங்கிறது வந்து முதல்ல லக்னம் முதல்ல சரி பண்ணணும். முதல்ல அதுக்கப்புறம் ராசியை சரி பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நேரம் தப்பு. அதை சரி பண்ணா மட்டும்தான். சனி எந்த வீட்டுல இருக்கு? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு 8ஆம் இடம்னா மாதவிடாய் பிரச்சனைன்னு சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கு அடி வயிறுங்கிறது 6ஆம் வீடு. அடி வயிறுங்கும் போது இந்த கிட்னி ஸ்டோனு, ஹீட்டுனால வரக்கூடிய நோய். அப்போ அந்த கிட்னி ஸ்டோனுங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, இந்த வாழை மட்டை சாறு எடுத்து குடிப்பா, உனக்கு அந்த கல்லை கருத்துரும். காரணம் என்ன? குளிர்ச்சி. நிறைய தண்ணி குடிச்சுக்கிட்டே யூரின்ல வெளியில வருமா, இதுதானே அர்த்தம். அப்ப நான் என்ன சொல்றேன், உனக்கு எந்த இடத்துல இருக்கோ அந்த உறுப்புக்கு தகுந்த உணவை எடுத்துக்கடாங்கிறேன். இதுதானே நியாயம். 5ஆம் இடங்கிறது வயிறு, 6ங்கிறது அடிவயிறு, 8 இப்படி ஒவ்வொரு உறுப்பு கொடுத்துட்றேன். இப்ப அந்த உனக்கு எந்த உறுப்புல இருக்கோ அதுக்கு உண்டான விஷயத்த அது கொடுத்துரும். சில பேருக்கு கல்லீரலை பாதிப்பு வச்சிரும், கிட்னி ஸ்டோனை கொடுத்துரும். உடனே பயந்துரும், ஐயோ டாக்டர்கிட்ட போயிடணும். அவன் கூட கொஞ்சம் ரசாயனங்கிற மாத்திரை, அது இன்னும் கூட கொஞ்சம் ஹீட்டு, சூட்டோட சூடு அப்படியே வெந்துரு. ஒண்ணு கல்ல வெட்டுவோம், இல்ல உடைச்சு எடுப்போம், லேசரா வச்சு உடைச்சு எடுப்போம். கதிர்வீச்சினால நம்ம படுற பாடு உங்களுக்கே தெரியும். செல்லு, இந்த செல் போனுக்கு பேர் வச்சிருக்க பாருங்க, செல் போனு. நீ செல் அதிகமா பாத்தீங்கன்னா உன் கண் வழியா அந்த கதிர்வீச்சு பாஞ்சு நிறைய குருவிகள்லாம் செத்தது தெரியும். அந்த கதிர்வீச்சு பாஞ்சு உன்னுடைய எலும்பு தேய்மானம் கண்டிப்பா கழுத்து வலி வரும். செல்போன் அதிகமா பாக்குறவங்களுக்கு கழுத்து நரம்பு நிச்சயமாக பாதிக்கப்படும். அப்போ போன் அவுட்டு. செல்லு போனு, செல்போன் அது பேர்லயே வருது பாரு. அதே மாதிரி கூகுள் பே, ஜிபே, அதான் ஜிபேக்கு கூகுள் பே, போன் பே, பேய்னு வச்சிருக்க, அது ஒண்ணும் விடாது, பிடிச்ச ஆட்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வச்சிருக்கான் பாரு, ஆப்பு. டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? ஆப்பு அதான் நமக்கு ஆப்பு வைக்குது. இந்த இதை டவுன்லோட் பண்ண உடனே கண்ட விஷயம்லாம் ஒவ்வொரு ஆப்ல தானே இருக்கு. அப்ப ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? நீ தேடி தேடி போய் ஆப்ல உட்கார்ந்தா அது ஆப்பு தான் வைக்கும். இல்ல, உங்ககிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு சனி தசையில நீங்க என்ன சொல்லுவீங்க, சொல்லுங்க. சனி தசையில நான் இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்க சொல்லுவேன். எந்த உறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பூர்வீகம் சம்பந்தப்பட்ட, இப்ப சனினா நம்ம ஊர் எல்லை காவல் தெய்வங்கிறது சனி சம்பந்தப்பட்ட, செவ்வாய் சம்பந்தப்பட்டது வரும். சனி செவ்வாய் சேர்க்கை சம்பந்தப்பட்டது தான் வரும். அது சார்ந்த எந்த உறவுகள் இவங்களுக்கு பூர்வீகங்கிறது ஒரு 8 கல்யாணம் ஆனவனுக்கு ஒரு 8 வழி குலதெய்வம், கல்யாணம் ஆகாதவனுக்கு 8 வழி குலதெய்வம், கல்யாணம் ஆனவங்களுக்கு 16 பெற்று பெறுவாங்கன்னா 16 குடும்பத்தினுடைய டிஎன்ஏ தான் நம்ம. அப்ப அந்த 16 குடும்பத்தினுடைய பிறந்த ஊர் சம்பந்தப்பட்ட எந்த தெய்வம் விட்டு போச்சுங்கிற வழியை காமிச்சு அதுக்கு தகுந்த உணவை நான் சொல்லும் போது அந்த சனி ஒன்றும் பண்ணாது. ஏன்னா சனின்னா எந்த வீட்டு 8ஆம் இடத்துல இருந்தா ஆயுள் தீர்க்கம்ங்கிறான். அந்த 8ஆம் இடங்கிறது ராகு கேதுங்கிற நிழல். ராகு கேதுங்கிறது நம் முன்னோர்கள். அப்போ அந்த முன்னோர்கள் வழிபட்ட ஸ்தலத்துக்கு போகும்போது, நான் பிறந்த பூமிக்கு போகும்போது எனக்கே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடும். ஒரு செடி எந்த இடத்துல விதை போட்டோமோ அந்த இடத்துல அதனுடைய தன்மை அதிகமா இருக்கும். அப்போ நீ உன் பூர்வீகம் தேடி போகும்போது உனக்கு தகுந்த ஆக்டிவேட் வந்துடும். அப்போ ஏன்னா நீ அந்த பூமியினுடைய கதிர்வீச்சுக்கு தகுந்த மாதிரி தான் பிறந்திருக்க. அப்போ அந்த கதிர்வீச்சுக்கு சம்பந்தப்பட்ட உறவுகளையும் வழிபட்டு அந்த ஏரியாவுக்கு தகுந்த உணவை, இப்ப ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு உணவு இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த நீ உணவு எடுக்கும்போது உன் உடல் சீராகும், மனம் சீராகும், அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் சீராகும். அப்போ சனிக்கு தகுந்த பரிகாரம்ங்கிறது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் தான். தயவு செய்து திருநள்ளாறு, குச்சனூர் இந்த மாதிரி 7.5 சனி நடக்கும்போது தயவு செய்து போயிடாதீங்க. மேலும் ஒரு துன்பத்தை தரும். ஏன்னா சனி போகும்போது ஒரு உயிர் எடுத்துட்டு தான் போகும். பாத சனி வரும்போது அது எதுக்கு? அதை தடுத்துருங்கிறேன். கெட்டதை தடு, நல்லதை விதை, கெட்டதை களையிடு, கெட்டதை களைத்து விடு, களையிடுங்கிறேன். நம்ம சுத்தி நிறைய கெட்டது இருக்கும், அதை கடந்து போகணுங்கிற. கெட்டதுக்குள்ள போயிட்டு எனக்கு கெட்டது நடக்கும்னா கெட்டது தான் நடக்கும். அப்போ நல்லதை நம்ம தேடி போகணும்னா கெட்டதை நம்ம ஒண்ணு களை எடுக்கணும், இல்ல கெட்டதை ஒதுக்கணும். ஏதோ ஒரு வழியில எல்லா விஷயத்திலயும் கெட்டது இருக்கும், அதை ஒதுக்கிக்கிட்டே போனா சனிங்கிறது ஒண்ணு பண்ண. உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? என் வாழ்க்கை நார்மலா நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்காக மத்தவங்க வாழ்க்கை கெடுக்கலாமா? திருநள்ளாறு, வேற என்ன ஊர் சொன்னீங்க? குச்சனூர், காளகஸ்தி எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லா திருத்தலங்களும் எடுத்துக்கலாம், பரிகார தலங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம்.
எந்த அந்த பரிகாரத்தையும் தலத்தை விட நம்பி போறதில்லை. அந்த தலத்தை நம்பி ம், எவ்வளவு மக்கள் வாழ்வாதாரம் இருக்கு தெரியுமா? இருக்கட்டும். பூவுல இருந்து, அருகம்புல்லுல இருந்துட்டு, எள்ளுல இருந்து, நல்லெண்ணெயில இருந்து எவ்வளவு விடயங்கள் இருக்கு. இதெல்லாம் இவன் திங்கணும். கோயில கொண்டு போய் கொடுத்தா என்ன பண்ணியும்? வெளியில வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன வருது? இப்படி பட்டுன்னு வந்துட்டு கோயிலுக்கு போகாதீங்கன்னு என்ன அர்த்தம்? பரிகாரம் பொய்ன்னு அர்த்தம். சரி, அவங்களோட வாழ்வாதாரம் நம்ம பார்க்க வேண்டாமா? அவங்க உழைச்சு நீங்க திங்க ஜோதிடர் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு மக்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை வந்து கெடுக்கலாம். இல்ல, ஒண்ணு இல்ல, வேலை செஞ்சு சாப்பிட சொல்லுங்க. நானும் வேலை செய்ய வேணா போறேன். அது வேலை தானே. இந்த விஷயம் மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா அப்ப நீ வேலை செய்ய ரெடியா அப்படின்னா நானும் போறேன். நீங்க எல்லாம் மாறி இருங்கடா, நான் போயிடுறேன். இல்லைன்னா விட போறது இல்லை. அப்பெல்லாம் நாங்க பண்ண முடியாது. இவ்வளவு காலங்காலமா நாங்க வந்து சனிதசை நடக்கும்போது நாங்க திருநள்ளாறு தான் போனோம். குதிரைக்கு இப்படி ஒரு விதை கட்டி விட்டுருவாங்களாம். அப்படித்தான் போவோம். ஏன்னா மத்த பக்கம் அவுத்து விட்டா மத்த பக்கம் பாஞ்சிருமா. இந்த மாதிரி உங்களை வந்து ஒரு வழியா கொண்டு, அதாவது ஒரு நல்ல விஷயத்த ஒருத்தர் சொன்னார்னா, கர்த்தர் சொன்னார், மூன்றாம் நாள் உயிர் தெழுவான்னு அவர் சொல்லுவார். நான் இந்த 16 குடும்பம்னு சொன்னேன். கர்த்தருடைய தேவ வசனம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தேவ வசனம் கர்த்தர் இல்ல, நான் எல்லா விஷயத்திலயும் நல்லதை எடுத்துப்பேன். அப்போ அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா குறிப்புகள்லயும் இருந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்படி எல்லா விஷயத்திலையும் மக்களுக்காக தான் சொல்லியிருக்கு. யோவான் 3:16 எப்படி? யோவான் 3:16 16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனம் அடையும்படிக்கு, அதாவது அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த 16 வழியும் ஒரே குமாரனை, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவனும் வணங்க சொல்றாரு. அவரு பைபிள்லயே இருக்கு. கடவுள் ஜீசஸ் அதான் சொல்றாரு. அப்போ உங்களுக்கு மதம்ங்கிறது மார்க்கம். இந்து மதம், கிறிஸ்துவ மதம், முஸ்லிம் மதம் கிடையாது. மதம்ங்கிறது மிருகத்துக்கு தான் பிடிக்கும். மார்க்கம் என்பது வழி. இஸ்லாம் மார்க்கம் எங்களுடைய மரபு இது, இந்து மார்க்கம் எங்களுடைய மரபு இது, வழிமுறை. கிறிஸ்துவ மார்க்கம் எங்களுடைய எல்லா வழிமுறையும். கிறிஸ்துவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் நாமத்தின் பெயராலே, எங்க அப்பா அம்மாவோட பரிசுத்த ஆவியை நீங்க ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம், நேரம் வாங்கிக்கிறேன். இந்த 16 குடும்பத்தினுடைய பிறந்த ஊருக்கு நான் போய்க்கிறேன். நடக்க மாட்டாதவன் சித்தப்ப வீட்டுல பொண்ணு எடுக்க வேண்டாம், என்னுடைய உறவுகள் எல்லாம் எனக்கு தெரியட்டும்ங்கிறேன் நான். இதனால அவனுடைய பூர்வீகம் தெரியும், அவன் உறவுகள் தெரியும், அவன் குடும்பம் என்னன்னு தெரியும், கலாச்சாரம் தெரியும், பண்பாடு தெரியும், பாரம்பரியம் தெரியும். இப்படி சால கலாச்சார சீர்கேடு வராது, தவறு நடக்காது, நிறைய விஷயங்கள். பூர்வீகத்துக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு. அதனால எல்லா மார்க்கமும் நிறைய கருத்துக்களை தான் இருக்கு. அதை ஒருத்த வித்துடுறான். உங்களுக்கு கவலைப்படாதீங்க, இந்த கிறிஸ்துவ இதுலயுமே இருக்கு. கையை வச்சா உங்களுக்கு கிட்னி சரியாயிரும், இங்க கை தட்டுனா சரியாயிரும். இதுல மாந்திரிகவாதி வேற ஒரு குரூப், அவனுங்களுக்குன்னு ஒரு பதிவு போட வேண்டியிருக்கு. அதனால சனி தசை நடந்ததுன்னா யாரும் திருநள்ளார் தயவு செய்து போயிடாத, துன்பத்தை மேலும் பதிவு பண்ற மாதிரி இருக்கும். அதனால எந்த ஏரியால இருக்கீங்க? இதே ஏரியா, ராமாபுரம், சென்னை, நம்பர் 1/11 சீனிவாசா பஞ்சவர்ணம் அபார்ட்மெண்ட், SRM காலேஜ் அருகில், 18E பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட், பாலாம்பிகை நகர், குறுக்கு தெரு, முதல் குறுக்கு தெரு. அட்வொகேட்லாம் தெரியுமா? ஒண்ணு இல்லைங்க, என்னுடைய தாய் மாமா பொண்ணு போலீஸ்ல வந்து DSP சொந்தக்காரங்க. அதுலயே மாமா ஒரு பொண்ணு வக்கீல் தான். ஒன்னும் பிரச்சனை கிடையாது, எல்லாம் சொந்த பந்தத்துல எல்லாம் இருக்குதான். உள்ள போனா வெளில அடிக்க ஆள் இருக்கு. எதுக்கு உள்ள போனோம்? இல்ல போற பக்கம் பார்த்து உள்ளத போகும்போது இருக்கு. முடிச்சிடலாமா? வாழ்க வளமுடன்.